வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். உங்களோட ஃபேமிலியில் ஏதோ ஒரு மாற்று சாதி திரும்ப நடந்துருச்சு. உங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்? உங்களோட பதில் என்னவா இருக்கும்? நடந்துட்டு அதை எடுத்துக்குவோம். நடக்கிறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் கொடுப்போம். ஓ, கவுன்சிலிங். ஆமாம். ஆனால் இது உண்மையிலே சார், ஒரு கோர்ட்டுக்கு டைவர்ஸ் கேஸுக்கு போனாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கே கவுன்சிலிங் கொடுக்குறாங்க சார். இல்லை, நான் சிரிச்சது காரணம் என்னன்னா, இந்த இப்போ ஜாதி வெறி இல்லை ஜாதி பற்றுலாம் கூட இப்போ நவீனமாயிட்டு இருக்கு. கவுன்சிலிங் கொடுப்பேன். ஆமாம். குட் இம்ப்ரூவ்மெண்ட். கீப் இட் அப். வீடியோவில் பாருங்கள், அவர் கவுன்சிலிங் கொடுப்பேன்னு சொல்கிறார். கவுன்சிலிங் கொடுப்பன்றது ஒரு தவறான விஷயம் இல்லை. முதல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்றதே அவங்க கேட்கல, மைக் அதுக்குள்ளே மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக கலப்பு திருமணம் செய்தால் ஜாதி ஒழியும் அப்படின்றதே ஒரு முட்டாள்தனமான ஒன்று தான். இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான், சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றோன்னு சொல்லுவாங்க ஒரு காமெடியில். அந்த மாதிரி கலப்பு திருமணம் செஞ்சுட்டா ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்றது இந்த அரசியல்வாதிகள் தங்களோட லாப நோக்கத்துக்காக இந்த மாதிரி தூண்டு வச்சு மக்களை மூளை செலவை செஞ்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அரசியல் லாபத்துக்காக தான். எந்த ஒரு ஊர்லேயுமே கலப்பு திருமணம் செஞ்சு ஒரு சேரி பையனோ ஒரு ஊர் தெரு பொண்ணோ கலப்பு திருமணம் செஞ்சு அந்த சேரியும் ஊரும் ஒன்றானதாகவும் சமத்துவம் உண்டானதாகவும் இது வரைக்கும் கிடையாது. எங்கேயாச்சும் அந்த மாதிரி ஒரு கலப்பு திருமணத்தால் ஒரு சேரியும் ஊரும் ஒன்றாச்சு, இரண்டு ஜாதியும் சமாதானமாக ஆயிட்டாங்க, சண்டையே வரல அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆணவ கொலை எத்தனை நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் தன்னை ஒரு ஹீரோவாக காட்டிக்கிறாரு ஆவுடையப்பன். அதாவது என்ன சொல்ல வராங்களோ அதெல்லாம் அவங்க காதில் வாங்குறதில்ல. அப்படி பேசுனாங்கன்னா கூட அதை எடிட்டிங்கில் தூக்கிட்டு அவங்களுக்கு ஃபேவரானதை மட்டும்தான் அந்த சேனலில் ஒளிபரப்பு செய்கிறாங்க. ஸோ அதனால் இது அந்த சேனலுக்கு மட்டும்தான் ஒரு லாபமே தவிர மக்களுக்கு இதனால் எந்த ஒரு கருத்துமே தீர்வும் கிடையாது. அரசியல்வாதிகள் லாபம் அடைகிறாங்கன்னு சொன்னாங்களா, ஆனால் அது உண்மைதான். எப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் நடந்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொல்லியிருக்காரு, எங்கள் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸு எல்லாத்துலேயுமே நீங்கள் கலப்பு திருமணத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. இதை பார்த்த முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, எங்கள் பாஜக ஆஃபீஸில் எல்லாத்துலேயும் நீங்கள் அதேமாரி காதல் திருமணம் நடத்தி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசியல் நோக்கத்துக்காக அரசியல்வாதிகள் செய்கிற வேலை தான். ஸோ மக்கள் எல்லோரும் உஷாராக இருக்கணும். இந்த கலப்பு திருமணன்றது எப்பவுமே ஜாதியை ஒழிக்கல. இது மேலும் மேலும் பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். சமூக முன்னேற்றத்தை தான் பார்க்கணுமே தவிர, ஒரு காதல்ன்றது கண்ணை மறைக்கும். கண்ணை மறைச்சிட்டா நம்ம எங்கன்னா போய் இடிச்சுக்குவோம். ஸோ அது மாதிரி தான் காதல். அது ஒரு தனிப்பட்டவர்களோட விருப்பம். அதை நம்ம ஒரு ரெண்டு சமுதாயம் ஒன்று சேருன்றதை அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சொந்தத்திலேயே இருக்கிற நம்ம மாமாவோ அத்தையோ கொஞ்சம் பொருளாதாரத்தில் உயர்ந்து இருந்துட்டாங்கன்னா அவங்க அதே ஏழையாக இருக்கிற அந்த தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. தன் சாதியிலே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. சொந்தத்திலே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பொருளாதார ரீதியாக அவன் இத்தனை வருஷமாக ஜாதியை பார்த்துட்டான். அது ஒழிக்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் அதை நம்ம வற்புறுத்தி ஒழிக்கவே முடியாது. அவனாவா திருந்தினா தான் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவனை போய் அவனோட வீட்டில் இருக்க பொண்ணை காதலிச்சு, ஏன் இந்த தன் சாதியில் எவ்வளோ பெண்ணுங்கள் இருக்காங்க, அவங்கள நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம். நீங்கள் போய் அங்கே வாண்டடாக அங்கே லவ் பண்ணும்போது என்ன ஆகுது? அது பிரச்சனையை தூண்டு வைக்குது. அது பிரச்சனையை தூண்டு வச்சு கொலையில் தான் முடியுது. கொலையில் முடியுறது நல்லதா கெட்டதா அது நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா அம்பேத்கர் அவ்வளோ ஒரு மக்களை வழி நடத்தினார். ஆனால் அவர் யாரையுமே அடிதடிக்கு கொண்டு போகல. சமத்துவத்துக்காக தான் அவங்களெல்லாம் அமைதிப்படுத்தி அவங்கள புத்த மதத்துக்கு தான் மாற்றினார். ஸோ அதனால் இது எப்போவுமே கலப்பு திருமணம் ஒரு பிரச்சனையை தான் கொண்டு போயிட்டு இருக்கு. இது வரைக்குமே சமத்துவத்தை எங்கேயுமே கொண்டு வந்ததாகவே சரித்திரம் இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன். தப்பு இருந்தால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். நன்றி.